பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவும் சிகரந்தோடும். சில நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களை, ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்லுவோம். நாம் யார்? விசுவாசிகள். மற்றவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், சரிதான். ஆண்டவரை அறியாத மக்களை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அன்பிலீவர்ஸ் என்று நம்ம சொல்லுவோம், ரைட். ஆனால் விசுவாசிகள் என்று நாம் நம்மை அழைத்து கொள்ளுகிறோமே, நாம் எல்லா நிலையிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்த விசுவாசத்தில் இருக்கிறதா? கர்த்தரை நம்பி வாழ நாம் பழகி கொண்டோமா? கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான் இறைமையை சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த அனுபவத்தை நாம் வந்தோமா? நாம் ஆண்டவரை அறியாதவர்களெல்லாம் அவிசுவாசிகள் என்று சொல்லி பழகியிருக்கிறோம். அவிசுவாசிகள் தான். ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் விசுவாசிகளா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று விசுவாசிக்கிறார்கள்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் உண்மை உத்தமமாக வாழ முடியும் என்று விசுவாசிக்கிறார்கள்? இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பாவத்தை ஜெயிக்க முடியும் என்று நம்புகிறார்கள்? ரோமர் 6:14 வாசிக்கும் பொழுது, நாம் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே, கிறிஸ்துவுக்குள் உட்பட்டிருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது? சில இடத்துல சில உண்மைகளை பேசுகிற பொழுது, கர்த்தருக்கேற்ற வழிகளை சொல்லும் பொழுது, உத்தமம் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை குறித்து பேசுகிற பொழுது, அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அந்த அளவுக்கெல்லாம் வாழ முடியுமா? ஏதோ ஒரு அளவுக்கு தான் வாழ முடியும். அப்போ நமக்குள் இருப்பது அவிசுவாசம் தானே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று ஆண்டவர் நம்பினதனால் தானே. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்க முடியும் என்பதனால் தானே. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்தவர்களிலே சகஜமாக சொல்லப்படுகிற வார்த்தை, யார் தான் பரிசுத்தர்? இன்றைக்கி திருச்சபையில் நாம் பாவிகள் என்று அறிக்கையிடுவதெல்லாம் நாம் ரொம்ப பழகி இருக்கிறோமே என்று, பரிசுத்தமானவர்கள் என்று சொல்வதிலே நாம் தயக்க காட்டுகிறோம். என்றால் அவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நம்மை விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். அவிசுவாசிகள் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் அவிசுவாசமாக இருப்பது சகஜமான காரியம். ஆனால் விசுவாசிகள் என்று பெயரை சூட்டிக்கொண்டு நாம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது, நம்மை விசுவாசிகள் என்று அடையாளம் சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லையே. ஆண்டவர் போதுமானவர் என்று நம்பி வாழ்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறதா? மனித வழிகளை சாராதபடிக்கு, குறுகின வழிகளை சாராதபடிக்கு, தேவனுக்கேற்ற வழிகளில் நடந்து நாம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் இருக்க முடியும் என்கிற விசுவாசம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கின்றது? தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை செயல்களையும், அத்தனை சுபாவங்களையும், அத்தனை அந்தரங்க காரியங்களையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கிற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். ஆக விசுவாசிகள் என்றால் ஆண்டவர் எப்படியெல்லாம் நாம் வாழ முடியும் என்று சொன்னாரோ அப்படியெல்லாம் வாழ முடியும் என்று முதலாக விசுவாசிக்க வேண்டும். பெரும்பாலும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய மனித அறிவின் எல்லைக்குள் இருக்கிறது, மனித ஆற்றல் எல்லைக்குள் இருக்கிறது. நம்மால் எவ்வளவு முடியுமோ அதுதான் விசுவாசம். அதற்கு அப்பாற்பட்டு காரியங்களை சொல்லுகிறவர்கள் அந்த அளவுக்கு முடியுமா என்று கேட்கிறோம். இல்லை, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதுதான் விசுவாசம். இந்த பாவ நிறைந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். உண்மையற்ற உலகத்தில் உண்மையுள்ள வாழ முடியும். அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமா? விட்டு கொடுக்க முடியுமா? தாழ்ந்து போக முடியுமா? முடியும். முதலாவது முடியுமென்றே நான் எண்ணாத பொழுது என்னுடைய வாழ்வில் அதை முடியும்படியாக ஆண்டவர் இப்படி செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதைத்தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனவே அவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நம்மை விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய விசுவாச நிலைமை என்ன? காரணம் என்னவென்றால், நம்மில் அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக வைத்து கொண்டு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிப்படையை வைத்துக்கொண்டு விசுவாசிக்கவில்லை. மனித ஆற்றலுக்கு உட்பட்டு, மனிதனுடைய இயலும் தன்மைக்கு உட்பட்டு நாம் சிந்திக்கிறோம். இல்லை, நம்முடைய எல்லைகளுக்கு அப்பாலே ஆண்டவரை சார்ந்து வாழுகிற பொழுது சராசரி மனித வாழ்விலே கூடாதவைகள் நிச்சயமாக கூடும். அந்த விசுவாசம் சார்ந்து வாழ்வோம். அந்த விசுவாசத்திற்கு அடிப்படையாக ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். அவரை சார்ந்து விசுவாசிப்போம். மனிதனால் கூடாதவைகள் நம்முடைய வாழ்விலே தேவனால் கூடும். அந்த நம்பிக்கையோடு வாழ்வு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.